ஹாப்பி ஆஃப்டர்நூன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு சப்பாத்தியோட ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்குல மசாலாலாம் போட்டு செஞ்சிட்ருந்தேன். 2 நாளாகவே வந்து பெரியவ வந்து பயங்கரமாக ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கா. அவங்க மிஸ் வந்து பயங்கரமாக குறித்து கொடுத்து தமிழ் வந்து கையை உடச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ 3 நாளாக வந்து பயங்கரமாக எழுதிட்டுருக்கா. நேத்திக்கு வந்து எப்போதும் போல் வந்து எப்போதும் கதவை அவள் தான் சாத்துவாள் நைட்டு தூங்கும்போது. ஸோ வந்து நான் படுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து கதவை வந்து சாத்திட்டா. ஒரு 9 o'clock இருக்கும். அப்போ வந்து பூட்டிட்டா. ஏண்டி இவ்வளோ சீக்கிரம் பூட்டுற, இப்போ தான் டைம் ஆகலையே, சில்லுன்னு காற்று வருது அப்படின்னும்போது, எப்போவுமா கொசு பூச்சியெல்லாம் வருது அப்படின்னு சொன்னான். ஏன் பாப்பா, அதான் நல்லா காற்று வருது இல்லை, ஏமா சாத்துற, அப்போ இந்த ஜன்னல்லாம் சாத்தவே இல்லையே அப்படின்னு. நீ தான் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கத்துனா. என்கிட்ட ஏண்டி கத்துற, உனக்கு ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்தா நான் என்னடி பண்ண முடியும், நான் எழுதினாலும் மிஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நான் எதுவும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணியிருப்பேன் தானே நினைக்கிறீங்க. நான் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. பெண்களோட கோபம் செல்லுபடியாட ஒரே இடம் அம்மா கிட்ட தான். அதனால தொடச்சி போட்டு நானும் தூங்க போயிட்டேன்.